ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல வந்து ஏர்லியா நம்ம டின்னர் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். லைக் நிறைய ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் இப்ப எல்லாம் சொல்றாங்க, லைக் ஏர்லியா டின்னர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, நம்மளோட க்ரானிக் டிசீசஸ் எல்லாம் வராம ப்ரிவென்ட் பண்ணுது, ஹெல்த்தியா நம்ம இருக்கும், நம்மளுடைய லாஞ்சிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்லாம் வந்து இப்ப நிறைய ஸ்டடீஸ் பார்க்கணும். இது வந்து இப்ப ஒரு புது ட்ரெண்ட் கிடையாது. நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் அவங்க வந்து அதாவது நம்ம முன்னோர்கள் சன்ரைஸ் சன்செட் இதை வச்சுதான் அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ஹேபிட்ஸ் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. லைக் அதாவது சன்ரைஸ் ஆனோன்னு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அதை வந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சன்செட் ஆகுற வரைக்கும் தான் அவங்க சாப்பிடுவாங்க. சன்செட் ஆனதுக்கு அப்புறம் எந்த உணவு வகைகளும் அவங்க எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க இருந்ததுனாலதான் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாம ரொம்ப காலம் வந்து ஹெல்த்தியா உங்களால வாழ முடிஞ்சது. இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வரோம், சில்ட்ரன் அந்த கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு வராங்க. சில பேர் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது வந்து பசிக்கல, கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த ஏர்லி டின்னர்ங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். ஆனாலும் வந்து ஏர்லியா டின்னர் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து ஏர்லி டின்னர்னா என்ன, என்ன டைம்ல வந்து நம்ம ஏர்லி டின்னர் சாப்பிடணும். ஏர்லி டின்னர்ங்கிறது ஈவினிங் 6 to 7:30 நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது அது ஒரு ஹெல்த்தி டின்னரா இருக்கும். நல்ல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது எல்லாம் சேர்ந்ததா இருக்கும். சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் வயிற்றுல இருந்து செரிமானம் ஆகிற மாதிரி இருக்கும். உடனே டைஜஸ்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு வயிற்றுல ஒரு ஃபில்லிங் கொடுக்கணும். அப்பதான் நம்ம வந்து லேட் நைட் ஸ்டாக்கிங் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். 6 மணிலேருந்து 7:30 சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு சாப்பாடை வந்து சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு பேலன்ஸ்டான டயட், போர்ஷன் சைஸும் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இருந்தாதான் வந்து நம்ம ஏர்லி டின்னர் சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் எந்த ஸ்நாக்கிங்கோ வேற எதுவும் ட்ரிங்க்ஸ் எதுவும் கொடுத்துருக்கோ அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். 6 to 7:30 சாப்பிடணும். ஒரு பேலன்ஸ் டயட், அளவும் வந்து கரெக்டான அளவுல சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிடணும். இதுதான் வந்து நம்ம ஏர்லி டின்னர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஏர்லி டின்னர் சாப்பிட்றதுனால பாத்தீங்கன்னா டைஜஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. நல்ல டைஜஷன் ஆகுது. நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து எஃபெக்டிவா நல்லா செரிமானம் ஆகுது. ஏன்னு கேட்டா நம்ம வந்து நல்லா ஆக்டிவா இருப்போம். அந்த டைம்ல நம்ம மூவ் பண்ணுவோம், நிறைய வேலைகள்லாம் செய்வோம். அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு டைஜஷன் நல்லா நடக்கும். நம்ம லேட் நைட்ல சாப்பிடும்போது நமக்கு உணவு சரியா செரிமானம் ஆகாது. ஒரு கேஸ் வயிற்றுல இருக்க, நெஞ்சிலே இருக்க மாதிரி, ஒரு ரிஃப்ளெக்ஸ், அதாவது எதிர்கழிச்சிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் சாப்பாடு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஏர்லியா சாப்பிடும்போது நல்ல ஒரு குட் பெட்டர் டைஜஷன் வந்து நம்ம பாடியில நடக்கும். இப்போ நம்ம தூங்க போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம நல்ல டைஜஷன் ஆனதுனால நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி வில் பி பெட்டர். அதாவது வயிறு நல்லா லைட்டா இருக்கும், உப்பு சமாலாம் இருக்காது. ஸோ வந்து நம்ம வில் ஃபீல் குட். அப்படிங்கிறதுனால நம்மளோட ஸ்லீப் வந்து நல்லா பெட்டரா இருக்கும். லைக் செரிமானம் உடம்புல ஆயிட்டு இருக்க சமயத்திலேயே வந்து நம்ம பாடி வந்து தூங்குறதுக்கும் வந்து ட்ரை பண்ணும்போது there is some confusion. ஸோ பாடியால வந்து ஒண்ணு சரியா செரிமானம் செய்ய முடியாது, இல்லைன்னா வந்து சரியா தூக்கம் வராது, லேட்டா தூக்கம் வரும். அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றது, ரெஸ்ட்ரிக்டட் டைம் ஈட்டிங். அதாவது நம்ம ஈட்டிங் டைம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஸோ இப்ப நைட் 7 o'clock சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நாள் வந்து காலையில ஒரு 6 மணில இருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த கேப், இந்த ரெண்டு ஃபுட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் வந்து நம்ம பாடியில பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இன்சுலின் வந்து நல்லா சுரந்து நல்லா எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இருக்க ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து பாடியில வந்து சேராம இருக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்மளோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து இதுல ஒரு லாங் கேப், உணவுக்கு இடையில, ரெண்டு உணவுக்கு இடையில ஒரு லாங் கேப் கொடுக்கும் போது நம்மளோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், கிளைசிமிக் ப்ரொஃபைல், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து
எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதையோ, பிளட் ப்ரெஷர் வர்றதையோ, கொலஸ்ட்ரால் அதிகமாகறதையோ வந்து நம்மளால தடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடியில வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து நம்ம சுரக்குதுன்னு சொல்றோம். ஸோ பாத்தீங்கன்னா, இந்த நைட் டைம்ல தான் வந்து இந்த மெலோட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இது வந்து நம்ம தூங்கும் போதுதான் வந்து சுரக்கும். மெலோட்டனின் சுரக்கிறது தான் வந்து நம்ம தூங்குறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம லேட் நைட் தான் நம்ம வந்து தூங்கணும்னா அதோடைய செக்ரேஷன் வந்து சரியா இருக்காது. அப்ப வந்து நமக்கு ஒரு குட் ஸ்லீப் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்றோம் இல்லையா, கார்டிசோல். ஸோ அந்த ஹார்மோன் வந்து நம்ம காலையில ஏந்திரிச்சோட சுரக்க ஆரம்பிச்சிடும், படுக்கும் போது வந்து குறைவா இருக்கும். ஸோ இதை ரொம்ப நாளைக்கு நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது இந்த ஹார்மோனுடைய செக்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். அப்புறம் ஹங்கர் ஹார்மோன்ஸ் சொல்றோம், கிரிலின் ஹார்மோன், சாஷைட்டி ஹார்மோன், இதெல்லாமும் வந்து நமக்கு சீக்கிரமா நல்லா வேலை செய்யணும்னா நம்ம வந்து வழியா டின்னர் சாப்பிட்டு டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தூங்கும்போது இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் ஏர்லியா டைஜஷன் ஆகும்போது நம்மளால வெயிட் கண்ட்ரோல் வந்து பெட்டரா பண்ணணும். We can have a better weight control. ஸோ நம்ம அந்த டைம்ல ஆக்டிவா இருப்போம். அப்ப வந்து நம்மளுடைய உணவெல்லாம் வந்து நல்லா செரிச்சிடும். அதுவே வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுத்தோம்னா நமக்கு செரிமானம் ஆகாது, நம்ம எந்த ஆக்டிவிட்டிஸும் செய்யறது இல்ல. ஸோ நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் அப்படி வந்து ஃபேட்டா ஸ்டோர் ஆகும். கரெக்டா நம்ம படுத்த உடனே சாப்பிட்ட உடனே தூங்குனா இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆக்டிவா இருக்கும் போதே சாப்பிடும்போது இந்த கெலோரிஸ் எல்லாம் பேர்ன் ஆயிடும். ஸோ நம்மளால வந்து வெயிட் கண்ட்ரோலும் நம்மளால பண்ண. ஓகே, இவ்வளோ நாளைக்கு நான் வந்து ஈட்டிங் ஏர்லியோட பெனிஃபிட்ஸ் வந்து ஏன் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே.